என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா மெயினா போடோ மக்களோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அன்பு. அன்புன்னு சொல்லும்போது அவங்க ஒன்னிய அவங்கள ஒருத்தனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிரை தருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட உயிரை தருவாங்க. ஆனா அவங்களோட ஒருத்தனா ஒன்னிய அவங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாக்ரிஃபைசஸ் நிறைய. என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட கல்ச்சரை நீ தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட ட்ரெடிஷனை நீ ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குள்ள ஒரு பகுரம்பா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு. பகுரம்பா ஒரு ட்ரெடிஷனல் ஃபெஸ்டிவல். அதுல அவங்க எந்த மாதிரி கொடி ஏத்துறாங்க, அந்த கொடியிலே அவங்களோட வாழ்க்கை வரலாறு இருக்கும். அப்புறம் அவங்களோட விளக்குகள், வீட்டுல வைக்கிற விளக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், ப்ரோக்ராம்ல வைக்கிற விளக்குகள் டிஃப்ரெண்டா இருக்கும், கோயில்ல இல்லாட்டி மந்திர்ல வைக்கிற, மந்திர்னா என்ன சொல்லுவாங்க, அவங்களோட என்ன சொல்லுவாங்க ஒர்ஷிப் பண்ற இடத்துல வழிபாட்டு இடத்துல உள்ள விளக்குகள்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி விளக்குகள் எல்லாம் நம்ம இன்கல்ச்சரேட் பண்ணும்போது, நம்மளோட கேத்தலிக் சர்ச்ல இன்கல்ச்சரேட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா இஸ் ஃப்ரம் அவுட் சைடு. என்ன சொல்லுவாங்க, இவன் தமிழ்நாட்டுல இருந்து, ஆனா இவன் நம்ம பழக்க வழக்கத்துல இருக்கிற விளக்குகள், அப்புறம் அந்த சென்ட்ராய் அப்படின்னா நம்ம அந்த அரிசிக்கு ஒரு பெரிய இது மாதிரி வைப்பாங்க. ஆமா, அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலதான் அவங்களோட விளக்குகளை வைப்பாங்க. அதுக்கு மேல விளக்குகள் வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ்ல இல்லையே. இவன் இதெல்லாம் பண்ண வைக்கிறானே, கொடியேத்த வைக்கிறானே, கேத்தலிக் சர்ச்சில் இதை அலோவ் பண்ண மாட்டாங்களே, ஆனா இவன் இன்கல்ச்சரேட் பண்றானே அப்படின்ட்டு நம்ம அந்த ட்ரெடிஷனை நம்மளுக்குரியதா மாத்தும் போது அந்த அன்புன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா though he is from outside means என்ன சொல்லுவாங்க, இவன் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாலும், தமிழனா இருந்தாலும், இவன் நம்மள மொழியை மட்டும் பேசல, இவன் நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை இவன் நம்மள பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிஜினல்ல கிடைச்சிச்சு. பாத்துருங்க, பிஜினல்ல கிடைச்சு. ஏன்னா இவரை பார்த்திருக்கேன், நம்ம குழந்தை சாமியை நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி அவர் ஒவ்வொரு கல்ச்சரையும் அந்த போடோ கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுவார். ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் அந்த போடோ கல்ச்சரோட கனெக்ட் பண்ணுவார். டான்ஸா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ட்ரன்ஸ் டான்ஸ் சொல்லுவாங்கல்ல, என்ட்ரன்ஸ் ஹீம் இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ் ஹீம்ல நம்ம டான்ஸ் ஆட மாட்டோம். ஆனா இங்க கோயில்ல என்ட்ரன்ஸ் ஹீம் டான்ஸ் உண்டு. அதுவும் போடோ முறையில டான்ஸ் ஆடி சாமியாரை கொண்டு போவாங்க. இவங்களோட கல்ச்சர் என்னன்னா, யாரையாவது விருந்தினர்களை கூப்பிடும் போது அவங்க டான்ஸ் ஆடி கூட்டு போவாங்க. அந்த முறைய வழிபாட்டு முறையிலையும் வச்சிருக்காங்க.